ஹலோ மக்களே. என்னடா நம்ம பொண்ணு ஏற்கனவே வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறேன், அசத்தலாம் சமைக்கிறேன், அருமையாக சாப்பிட்றேன்லாம் வீடியோ போட்டுச்சே, இப்போ திரும்பியும் அதே வெண்டந்தோட்டத்தை சுற்றி சுற்றி மழை வருதே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அடடா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு மண்பானையில் வச்சு சாப்பிட்டோன்னா அதை அடிச்சுக்கவே முடியாதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். என் பையன் வேற கணக்கில் கொஞ்சம் வீக்காக இருக்கானே, வாரத்தில் 2 டைமாவது வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துடணும்ப்பா. அட சாமி, வெண்டைக்காய் கிலோ 40 ரூபாவா? அநியாயம் விலை சொல்கிறீங்களே. இந்த மாதிரி யதார்த்தமாக வெண்டைக்காவை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஏன் சில நேரங்களில் நம்மளே கூட பேசியிருப்போம். இப்படி யதார்த்தமாக கேட்ட வெண்டைக்காய்க்கு பின்னாடி ஒரு விவசாய நிலத்தில் என்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மள நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உழவு ஓட்டி, பார் கட்டி, தண்ணி கட்டி, விதை போட்டு, உரம் போட்டு, மருந்தடிச்சு, களை எடுத்து, கண்ணை மூடி சரியாக தூக்கம் இல்லாமல் கண்ணுங்க அறுத்துமா பார்த்து ஆளை பிடிச்சி அறுவடையும் பண்ணி, கையெல்லாம் புண்ணாகி அதை பற்றியும் கவலை இல்லாமல் 120 நாள் போராட்டமாக இருந்தாலும் போட்ட காசை எடுத்தா போதும்னு நம்ம 1 ஏக்கர் வெண்டங்காட்டில் நமக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் ஒரு வீடியோ காட்சிகளாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் வெண்டங்காட்டில் நம்ம எப்படி விதை போட்டோம், எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ லாபம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வெண்டைக்காய் அறுவடையை பார்த்துட்டு வெண்டைக்காய் நடவு பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்மளும் 1 பாத்தி 2 பாத்தி அளவுக்குலாம் வெண்டைக்காய் ஊனியிருக்கோம். ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் அளவுக்கு நம்ம வெண்டைக்காய் செடி வந்து பார்க்குறது. எப்பவுமே சொல்லுவாங்க, முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோமோ இல்லையோ, பர்ஃபெக்டாக என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கற்றுப்போம். ஏன்னா நமக்குமே இந்த வெண்டைக்காய் நடவு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 1 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கரும்பு போட்டிருந்தோம். கரும்பு ஃபுல்லாக அழிச்சிட்டு தான் காய்ச்செடி போடலாம் அப்படிங்கிற பிளானு. ஏன்னா மோஸ்ட்லி காய்ச்செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் போட்ட முதலையாவது எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளும் வெண்டைக்காய் ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன வெள்ளாமல் வைக்கிறோம் அப்படின்னாலுமே அடியில் வந்து சாணி குப்பை போட்டு உழவு ஓட்டி விடுவோம். இந்த டைம் வந்து 1 ஏக்கர் ஃபுல்லாக கரும்பு தான் போட்டிருந்தோம் அப்படிங்கிறனால அதுவே வெள்ளாமல் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் டேரெக்டாக உழவு மட்டும் ஓட்டியாச்சு. 4 உழவு வந்து நல்லா ஓட்டியிருந்தோம். உழவு ஓட்டுறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். பார் வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடிக்கு 1 அப்படின்னு சொல்லி கட்டியிருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அடி சொன்னாங்க. விதையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 1 ஊனுங்க, 1.25 1, 2 அடிக்கு 1 கூட ஊனலாம் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம செடி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் புல்லெல்லாம் கம்மியாக முளைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.25க்கு ஒரு விதை அப்படின்னு சொல்லி ஊனியாச்சு. நம்ம வந்து புதுசாக ஊன்றோம், எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படிங்கிறனால நூலில் வந்து அந்த அளவு போட்டுக்கிட்டோம். 1.25க்கு வந்து அந்த நூல் மாதிரி கட்டி கட்டி அப்படியே விதையை வந்து ஊனியாச்சு கரெக்டான அளவில். வெண்டைக்காய் விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விதை ஊனி ஒரு 8-10 நாள்லேயே நல்லா அந்த 2 இலை விட்டு செடி நல்லா மேலே வந்து முளைச்சி வந்துடும். ஒரு 45வது நாள்லாம் முதல் அறுவடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயிலே நிறைய விதை இருக்குது, வெரைட்டி வந்து நிறையா இருக்குது. ஜானி சக்தின்னு சொல்லுவாங்க. ஜானி அப்படிங்கிற வெரைட்டி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7850 ரூபாய்க்கு நம்ம விதை வாங்கினோம். அதே சக்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னாங்க, 5000 ரூபாய் அப்படின்ட்டு. இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால நம்ம வந்து அது சூஸ் பண்ணிக்கிட்டோம். ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெள்ளாமல் நல்லா வரட்டும் அப்படின்ட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய்க்கு வந்து 1 ஏக்கருக்கு விதை ஊடின வரைக்கும் பண்ண செலவு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் 4 உழவு ஓட்டணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து உழவு ஓட்டுறதுக்கு ஒரு 5000. அதுக்கப்புறம் பார் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வந்தாங்க, ஒரே நாளில் கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு கூலி வந்து பார்த்திங்கன்னா 6000 ரூபாய். அப்புறம் விதை வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 7850. அதுக்கு மேலே வந்து நம்ம விதை ஊடணும் இல்லையா, அதுக்குமே ஒரு 6 பேர் வந்தாங்க, ஒரே நாளில் வந்து நமக்கு விதை ஃபுல்லாக ஊனி கொடுத்துட்டு போயிட்டாங்க 1 ஏக்கர். கூலி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடி உரம் வந்து கொடுத்துருந்தோம், டிஏபி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விதை ஊடினதுக்கப்புறம் புல்லு மருந்து வந்து ஒரு டைம் ஃபுல்லாகவே அடித்து விட்டோம். புல்லு மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஏன்னா நம்ம விதை ஊடின உடனே புல்லு முளைக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு மருந்து அடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆள் விட்டு தான் ஃபுல்லாகவே புல்லெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டோம். 1 ஏக்கருக்கு புல்லு பிடுங்கின கூலி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டார்டிங்கில் உழவோட்டினதுலேருந்து செடி முளைச்சி வந்து புல்லு பிடுங்கின வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 26,000 ரூபாய் வந்து 1 ஏக்கருக்கு செலவு பண்ணியிருப்போம். அதுவும் நம்மளே வந்து மருந்து அடிச்சுக்கிட்டோம், தண்ணி கட்டினோம். நம்ம செஞ்ச வேலையெல்லாம் கணக்கு இல்லாமல் நான் வந்து இந்த செலவு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் செஞ்சு செடிகளை சூப்பராக கொண்டு வந்தாச்சு. 45வது நாள் அறுவடை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே 3 கிலோன்னு ஆரம்பித்து ஒரு ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு 10 கிலோ, 20 கிலோ, 30, 40, 70, 80 கிலோ வரைக்கும் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அந்த 15 நாள் கழித்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிலோ கிட்ட அறுவடை பண்ண போகிறோம். அதுக்காக தான் தோட்டத்துக்கு நம்ம அப்படியே வேகமாக போயிட்டுருக்கோம். அப்படியே என்னோட சேர்ந்து வாங்க. அறுவடை பண்ணிக்கிட்டே அறுவடை ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன வேலைகள்லாம் செஞ்சோம், என்ன ரேட்டுக்கு காய் போச்சு, லாபம் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.
ஆனால் இந்த வெண்டைக்காய் பூவே ஒரு தனி அழகுதாங்க. நான் இந்த மாதிரி சொல்லவும் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, கண்ணு பூவெல்லாம் பார்க்குறதுக்கு என்னமோ அழகாக தான் இருக்குது, ஆனால் காட்டுக்குள்ளே நின்று காய் பறிக்கிறதுக்கு தான் பாடாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நிஜமாகவே நம்ம வந்து வெண்டைக்காய் கண்டினியூஸாக பொறிக்கிறோம் அப்படின்னா அந்த அரிப்பே தாங்க முடியாது. இன்னும் சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அப்படியே புண்ணாகி ரத்தமே வரத்து கூட ஆரம்பிச்சிடும். உண்மையாகவே வெண்டைக்காய் பறிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். காலையிலேயே வந்து அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாமளும் அப்படியே கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் பறிக்கலாம் வாங்க. நம்மளுமே ஸ்டார்டிங்கில் அறுவடை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 5, 10, 15, ஒரு 20 கிலோ வரைக்கும் தான் வரும். அப்போல்லாம் வந்து ஆள் வேண்டாம் நாமளே பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஆரம்பத்தில் புதுசாக பறிக்கும் போது பார்த்திங்கன்னா கையில் ரத்தம் வராத ஒரு குறை மட்டும்தான். ஏன்னா வெண்டைக்காயில் இருக்கிற முழங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சுத்தமாக சேராது. அப்புறம் காய் அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஆள் வர சொல்லிட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆள் 6 ஆள் வருவாங்க. அப்படியே ஒரு 3-4 மணி நேரத்தில் ஃபுல்லாக ஒரு ஏக்கர் ஃபுல்லாக பறித்து கொடுத்துருவாங்க. கூலி வந்து பார்த்திங்கன்னா 1200 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் பறித்து முடிச்சுருவாங்க. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பறிக்கும் போது புலம்பிக்கிட்டே தான் பறிப்பாங்க. கையெல்லாம் அரிக்குது, புண்ணாக போகுது அப்படின்ட்டு. ஏன்னா வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து எடுத்தே தான் ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று ஆட்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரவும் மாட்டேங்கிறாங்க. ஐயோ வெண்டைக்காய் பறிச்சா கையில் சேராது, புண்ணு வந்துடும் அப்படின்னும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-6 பேர் வந்து வேறு பேட்ச் வந்து பறிச்சாங்க. அவங்க வந்து ஒரு 10-15 நாள் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேறு பேட்ச் தான் வராங்க. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கணக்கில் கண்டிப்பாக போடவே கூடாது. நம்ம கம்மியான அளவில் வந்து ஒரு 30 சென்ட் 40 சென்ட் அளவுக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளே ஆள் வரலனா கூட அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதிக அளவில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது. நாமளுமே வந்து ஃபஸ்ட் டைம் போட்டோம் அப்படிங்கிறனால ஒரு ஏக்கர் அளவுக்கு போட்டோம். பட் நெக்ஸ்ட்லாம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏக்கர்லாம் போட மாட்டோம். கம்மியான அளவில் வந்து ஒரு 20 சென்ட் 30 சென்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் இந்த டைம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு அறுவடையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஈரோடு மார்க்கெட் வந்து கொண்டுட்டு போய் கொடுத்துருவோம். 150 to 180, 200 கிலோ வரைக்கும்லாம் வந்துச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கொண்டுட்டு போவோம். இல்லை அப்படின்னா காலையில் நேரமாக ஒரு 2 மணிக்காட்ட வந்து திருச்செங்கோடு மார்க்கெட் வந்து கொண்டுட்டு போய் கொடுத்துருவோம். அடுத்து செடி வளரும்போது பார்த்திங்கன்னா என்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா, ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா யூரியா வந்து வச்சோம். உப்பு வைக்கிறது அப்படிம்பாங்க நம்ம ஊர் சைடில். ஸோ அது வந்து மூட்டை வந்து 270 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை எடுத்திருந்தோம். இதுக்கே நம்ம வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் அதிகமாக உரம்லாம் கொடுத்தோம் அப்படின்னாலுமே காய் வந்து பெருசாயிரும். மார்க்கெட்லாம் பெரிய காயாக கொண்டுட்டு போனோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் இது என்ன முத்தக்காயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உரமுமே நம்ம அளவாக தான் கொடுக்கணும். செடியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக ஆரம்பிச்சிருது. நம்ம ரொம்ப அண்ணாந்து பறிக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. செடி பாருங்களேன், நாளாக நல்லா வளரவும் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து செடி வச்சு ஒரு 35வது நாள் வந்து பார்த்திங்கன்னா பாக்டோமஸ் வந்து ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது வந்து ஒரு 1400 செலவு பண்ணியிருப்போம். நான் அது முன்னாடியே சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் வச்சா. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து அடி உரமாக கொடுத்தோம். மேலே வந்து அந்த இலைக்கு செடிக்கெல்லாம் அந்த புழுப்பூச்சி தாக்கு இல்லாமல் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். கண்டிப்பாக இப்போல்லாம் அது இல்லாமல் வந்து ஒரு செடி வளரணும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு ஒரு டைம் வந்து செடி மருந்து ஒரு 3 டைம் அடித்தோம். அதுவுமே பூலாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே 3 டைம் அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு 45 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு வந்து ஒரு 3 மருந்து அடிச்சிருப்போம். அது வந்து நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணுறதும் இல்லை நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அது வந்து நம்ம பட்ஜெட்டை பொறுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 3 டைம் அடித்தோம் இல்லையா, ஒரு 700 செலவு பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரியா வச்சது அதுக்கப்புறம் வந்து பாக்டோமஸ் எல்லாமே சேர்த்து மருந்து அடித்தது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு 3000 செலவு பண்ணியிருப்போம். நம்மளது வந்து வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விடாமல் அறுவடை பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு சிலர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க வெண்டைக்காய் ஒரு நாள் விட்டு கூட ஒரு நாள் அறுவடை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய முத்தி போன மாதிரி காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம வந்து பறிக்க ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட விடவே இல்லை, கண்டினியூஸாக அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். நம்ம வந்து விதை போட்டு ஃபஸ்ட்டு 45 நாள் வந்து ஃபஸ்ட்டு அறுவடை வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 5ல் ஆரம்பித்து 7, 10 ஒரு 70 கிலோ வரைக்கும் பறித்தோம். அதுக்கப்புறம் அந்த 60 நாள்லேருந்து ஒரு 100 நாள் வரைக்கும் சாலிடாக ஒரு 40 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150, 180, 200 கிலோ வரைக்கும் 40 டேஸ் வந்து கண்டினியூஸாக பறிச்சுக்கிட்டே இருந்தோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு நல்லாவே இருந்தது. 100 நாளுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. 40 கிலோ 30 கிலோ. அதுக்கப்புறம் வர பார்த்திங்கன்னா கட்டைக்காய் அப்படிம்பாங்க, காய் வந்து குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நம்ம மார்க்கெட் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு காயாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் காய் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அப்படிங்கிறனால பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, ரேட்டுமே போகாது. நம்ம வேணால் லோக்கலில் கொடுத்துக்கலாம். நம்மளுமே ஒரு ஏக்கர் வெண்டைக்காய் புதுசாக போட்டோம் அப்படின்னாலுமே 4 பேர்கிட்ட கேட்டு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா சூப்பராக செடியெல்லாம் கொண்டு வந்துட்டோம். காயுமே அந்தளவுக்கு ஈல்டு சூப்பராக வந்துச்சு. ஆனாலுங்க ஈல்டெல்லாம் நல்லா தான் வந்தது. நேரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்மியான அளவில் வந்துச்சு, ஒரு 20-30 கிலோ வந்துச்சு இல்லையா? அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 அப்படின்ட்டு வெண்டைக்காய் கிலோ வந்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த ஒரு 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா 30-35 வந்து 20-25 குறைஞ்சிட்டு வந்தது. சரி அட்லீஸ்ட் அவ்வளோக்கு போனால் கூட நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். கடைசியாக ஒரு 30 நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டு சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா, ஒரு 150 to 200 கிலோ. அந்த 30 நாளுமே வெண்டைக்காய் ரேட் வந்து 8 ரூபாயிலேருந்து 12-15 கூட ஒழுங்காகவே போகல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஜமாவே என்ன பண்ணுறது அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா கிலோ 8 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா ஒரு நாளுக்கு நம்ம வந்து 1250 ரூபாய்க்கு வந்து நம்ம சேல் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம ஆள் கூலி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 1200 கொடுத்து தான் அறுவடை பண்ணுறோம். நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து போகணும் அப்படின்னா ஒரு 40 கிலோமீட்டர் போக வர நமக்கு வந்து பெட்ரோல் செலவாகும். அதுக்கு மேலே அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேட் காசு, சாக்குக்கு 1 கிலோன்னு கழிப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து 100 ரூபா போட்டு கொண்டு போய் காய் வந்து வித்துட்டு வர மாதிரி இருந்தது. நிஜமாவே அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து ஃபுல்லாக டிராக்டர் விட்டு காடு ஓட்டிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, கண்டிப்பாக விலை வந்து கொஞ்சம் ஏறும், 25, 35, 40 வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிறாங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அறுவடை பண்ணி நம்மளே முதலீடை போட்டு நம்மளே செலவு பண்ணி காய் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். இருந்தாலுமே கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம். மீதி வந்து கொஞ்சம் காய் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் அந்த டைமில் 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேல் பண்ணோம். ஆனால் நம்ம 150 கிலோ 200 கிலோலாம் லோக்கல்லே சேல் பண்ணோம் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் தான். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஒரு 10-20 நாள் வந்து அப்படியே ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு 35-40 வரைக்கும் போச்சு. நம்மளுதுமே வந்து காய் வந்து கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சுது. இருந்தாலும் அந்த 10-15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம போட்ட முதலீடை வந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நாளைக்கு நீங்கள் தான் வருவீங்களா இல்லை அவங்க? ஏன் அவங்க ஏன்க்கா வரல? வேற காட்டுக்கு போயிட்டாங்களா பாப்பாத்தியக்கா? ரெஸ்ட் விட்டு மாற்றி மாற்றி ஒடிச்சுக்கிறதா? இவங்களுமே பறித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாராவது 100ல் 1-2 பேருக்கு தான் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் யார் வெண்டைக்காய் காட்டுக்குள்ளே போனாங்க அப்படின்னாலும் அந்த அரிப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு தலை ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளவுஸ் போட்டுட்டு தான் பறிப்பாங்க வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும். எனக்குமே ஃபஸ்ட்டு போய் பறித்தேன் அப்படின்னாவே நான் வந்து மலைக்குள்ளே பறிக்கும் போது பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நமக்கு ஒன்றும் தெரியல, அந்த முழங்கு இருக்காது அப்படிம்பாங்க மழை வந்துக்கிட்டே இருக்கிறனால. அதுவும் வெயில் காலம் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வெண்டைக்காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே நார்மலாக நடந்துட்டு வந்தாவே அந்த அரிக்க ஆரம்பிச்சிடும். செடி பாருங்களேன், கடைசி ஆக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 95 நாளுக்கு மேலேயே இருக்கும் எந்த அளவுக்கு ஹைட் போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இந்த அளவுக்கு ஹைட் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கையை மேலே தூக்கி தூக்கி பறிக்கிற மாதிரி இருந்தது. அதுவே நமக்கு வந்து கை வலி எடுத்துரும். பக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவ்வளோ தூக்கி கையை பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நமக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. நம்ம வெண்டைக்காய் பறிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சில காயெல்லாம் முத்தி இருந்தது அப்படின்னா நம்ம உடைக்கும் போதே பார்த்திங்கன்னா வராது அவ்வளோ சீக்கிரம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா நாராக இருக்கும். அதே காய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜில் நம்ம பறிக்கிறோம் அப்படின்னா பறிக்கும் போதே அப்படியே கத்தியில் வந்து கட் பண்ண மாதிரி அழகாக வந்துடும். நானுமே இதை ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால பறிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது. நம்ம அறுவடையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா முத்தக்காய் சொத்தக்காயெல்லாம் தனியாக எடுத்து போட்டு நல்லா ஒரு சாக்கில் கட்டி பேக் பண்ணி வண்டியிலே வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு 20 கிலோ கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம 10 ரூபா கமிஷன் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ 40 கிலோ அப்படின்னா ஒரு 20 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக சாக்குக்கு 1 கிலோ அப்படின்னு சொல்லி கழிச்சுப்பாங்க. அது காயில் ரேட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வந்து நம்ம காய்க்கு ஒரு மதிப்பே இருக்காது. வேணுமா நம்ம கெஞ்சி கூத்தாடி கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்லேயுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காயெல்லாம் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாகவும் சேல் பண்ணலாம். பட் இவ்வளோ கிலோ இருக்குது அப்படிங்கும்போது சாத்தியமே இல்லை. அதனால தான் வந்து நம்ம 20 சென்ட் கம்மியான அளவில் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு 20 சென்ட் 30 சென்ட்லாம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நாமளே மார்க்கெட்டில் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 ஏக்கர் போட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கம்மியான அளவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ நம்மளோடதுமே பார்த்திங்கன்னா கிலோ வந்து 40-45ன்னு போகலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 30 ரூபா 25 ரூபாய்ன்னு போயிருந்தா கூட ஓரளவுக்கு நமக்கு லாபம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா 8 ரூபா வரைக்கும் ரொம்ப டவுன் ஆகி போயிடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் அடிப்பட்டோம் அப்படின்னே சொல்லலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 கிலோ போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்குமே நல்ல லாபம் கிடைச்சிருக்கும். ஏன்னா காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு டைம் இவ்வளோ டவுன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் போடாம விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் தான் வந்து நமக்கு இன்னும் டைம் சூப்பராக இருக்கும்.
ரூ. 50 ரூ. 60 வரைக்கும் கூட வெண்டைக்காய் வந்து விற்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நல்ல நேரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபைனலாக வந்து எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத நான் சொல்லவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுனதுலேருந்து நம்ம ஒரு கணக்கு போட்டோம் இல்லையா, ரூ. 26,000 சம்திங் செலவு பண்ணோம். அதுக்கு மேலே அந்த யூரியாலாம் போட்டது ஒரு மருந்து அடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3000. ஆள் கூலி வந்து பார்த்திங்கன்னா 1200 அப்படின்னு போட்டோன்னா ஒரு 35 to 40,000 ஆள் கூலி மட்டும் கொடுத்துருப்போம் பறிக்கிறதுக்கு. ஸோ நம்ம செஞ்ச வேலைக்கு தண்ணி கட்டுறதுக்குலாம் நான் கணக்கே போடல. இதுக்கப்புறம் பெட்ரோல் செலவு, கொண்டுட்டு போனது, மார்க்கெட்டில் கொடுத்த கேட் காசு அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 65,000 செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கூட லாபம் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்தோமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது, கண்டிப்பாக நம்ம வந்து போட்ட காசை வந்து நம்ம எடுத்துட்டோம். அப் அண்ட் டவுன் வந்து இருந்தது அப்படிங்கிறனால. பட் அதுக்கு மேலே நம்ம ப்ராஃபிட் எடுத்தோமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம 4 மாதம் வந்து இதுக்காக இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம். நமக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது செஞ்ச வேலைக்கு. பட் நிறையா அனுபவம் வந்து கிடச்சிது. பட் நம்ம இதில் வந்து லாஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த டைம் வந்து நம்ம கண்டிப்பாக டவுன் ஆகவே கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 1 ஏக்கர் ஃபுல்லாக போடாமல் ஒரு 30 சென்டோ 40 சென்டோ கம்மியாக போட்டு அது அறுவடைக்கு வர அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாதி வந்து நம்ம விதை ஊன ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னா கூட ஒரு டைம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகவே போகும். நம்ம ஒரு டைம் லாஸ் ஆனதை வந்து அடுத்த டைமில் கூட சேர்த்து எடுத்துடலாம். அதுவும் நமக்கு வந்து லக் இருந்தது அப்படின்னா. ஸோ நம்ம வந்து டவுன் ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பிளான் பண்ணி வெல் பிளான்டாக நல்லபடியாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் டைம் வெண்டைக்காய் போட்டதில் எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்குமே ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விட என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 நாள் கிட்டே ஆயிடுச்சு. புல்லுமே பாருங்களேன் ஃபுல்லாக மூட ஆரம்பிச்சிருச்சு. இலையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். செடியுமே நல்ல ஹைட் போயிடுச்சு, நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு இலையுமே. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வெண்ணெய் பொறுத்த வரைக்கும் அடியோடு வெட்டி விடுங்க, செகண்ட் டைம் தலைஞ்சு வந்து நல்லா காய் வைக்கும், நடவு செலவுமே மிச்சம் அப்படின்னாங்க. பட் நமக்கு ஒரு ஐடியா இருந்தது, இருந்தாலுமே வேண்டாம், அடுத்த டைம் வந்து குச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் நீங்களுமே நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பியும் உங்களை சந்திக்க வரேன். பாய்.